என்ன சொல்ல முடிச்சு முடிச்சு திரும்ப திரும்ப போட்டு பார்த்துருப்பேன் ஆனால் போ பார்க்காத உடுப்பெல்லாம் கிடைக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். உடனடியாக கொண்டு வந்து போடல அது எல்லாத்தையும் இப்போ சாம்பிளுக்கு எடுத்துருக்கு. போக போங்க வழி விட விட மேல மேல போக வேண்டியது. இதுல காட்டுங்களோ காட்டு நீங்க கல்ல கலவை போடுறீங்க மட்டும் தெரியுது. இதுல காட்டுவாங்க. வணக்கம் ரூகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமா இருக்கோம். நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றோம். இன்றைக்கு என்ன நாள்னு சொன்னா உண்மைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது எங்களோட வியாபாரத்தை நாங்கள் துவங்க போகிறோம். உண்மைக்குமே கனநாள் கனவு கிட்டத்தட்ட சொல்ல போனால் 2-3 வருஷங்களாக பிளான் போட்டு 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 இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கு துவங்க போகிற நாள் வந்திருக்கு. உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு தான் தெரியும் என்ன மாதிரி எங்களோட உறவுகளோட ஆதரவு இருக்குமென்னு சொல்லி. என்ன முதல் நாள் துவங்கிக்க வாரத்தின் இறுதி நாள் துவங்குறோம். என்ன அறியடாப்பா கொஞ்சம் இதாக தான் இருக்கும்பா. வருஷத்தின் இறுதி நாள் துவங்குறதால இனி அடுத்த மாதம் துவங்குறதால இந்த முறை கொஞ்சம் க்ரௌட்களை எதிர்பார்க்கலாம், சகோதரங்களை எதிர்பார்க்கலாம். என்னதான் வாரத்தின் இறுதி நாளை நாங்கள் துவங்கினாலும் ஒரு நல்ல நாள். என்ன விடிய ஒளிமின பக்கத்து கோயில்ல அப்படியே பாட்டு கேக்குது. பிள்ளையார் சுழி போட்டு அம்மா கோயில்லையோ பக்கத்துல வைரவர் கோயில்ல எல்லா கோயிலையும் கேட்டது. இன்னைக்கு விசேஷ நாள் போல, நானும் பார்க்கல. இன்றைக்கு நல்ல விசேஷ நாள் உண்டு. ஆகையால தான் நாங்கள் அந்த வார இறுதி எல்லாம் பார்க்கல, விசேஷத்தை பார்த்தோம். நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னால் கூடுதலாக எங்களோட உறவுகளும் பரவினோம். என்ன சொன்னால் எல்லாருக்கும் லீவு நாள் ஞாயிறு தான். அதை பார்த்து தான் நாங்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நாங்கள் எங்களோட வியாபாரத்தை துவங்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே சரியாக போக போகிறோம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட குலதெய்வம் கோயிலான முத்துமாரி அம்மன் ஆலயத்தை போக போகிறோம். என்ன பனிப்புள்ள முத்துமாரி அம்மன் ஆலயத்தை போக போகிறோம். போகிற காணொலி இன்றைக்கு இன்னும் நடக்க போகிறது தான். இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. யாரும் சொல்ல புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பட்டன் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. அப்படி தட்டி விடாதான் தான் உற்சாகம் நல்லா இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகள் போட்டு கொண்டிருப்பேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நேரம் காணொலிகள் இடைக்கு விட்டு தான் வந்திருக்கும். காரணம் இதுதான் காரணம். வேற பிரச்சனை இருந்தாலும் அதுகள் காரணம் இல்லை. காரணம் இந்த பிஸ்னஸ் நோக்கம் மட்டும்தான். எதிர்காலத்தில் இன்னும் முன்னேறணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இந்த ஒரு வியாபாரத்தை துவங்குறோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு விலை குறைந்த இதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன கொடுக்க போகிறோம்? நிறைவான மனநிலையில் குறைவான விலை. எதிர்காலத்தில் இன்னும் குறைய கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. என்ன சொன்னா இப்ப நாங்கள் முதல் தடவை தானே. ஏன்னா என்ன கவிலாஸ் வேட்டி எல்லாம் கொடுத்து கொண்டு சும்மா கெத்தா வந்து நிக்கிறேன். கொஞ்சம் கெத்து மச்சான். கோயிலுக்கு போய்க்கலாம் விட்டு விட்டு வருவேன். இது சும்மா அவசரத்துக்கு விடிய எலும்பி நல்ல நீட்டா குளிச்சு. ஆனா இன்றைக்கு விடிய எலும்பி எல்லாம் குளிச்சு வலிக்கிட்டாலும் கவிலாசரா கோல் எடுக்கிறான். எத்தனை மணிக்கு கிளம்பி? 6 மணிக்கு போன் அடிச்சு போட்டு 5 மணிக்கு வலிக்கிட்டு விட்டேன். அப்போ நாவே குளிச்சுட்டு வலிக்கிட்டு தான் போட தண்ணி போலியா? நான் குளிச்சேன் நேற்று வேலை தானே கூட. நேற்று கடும் வேலையடாப்பா. இன்றைக்கு தான் உண்மைக்குமே கடும் வேலையா இருக்கணும். என்ன எங்களை விட வடியா வலிக்கிட்டது எங்களோட செல்லி அவர் பகிமோட. அவர் அதாவது என்ன கதை என்னதுன்னா, நான் இன்றைக்கு சும்மா கதைக்கு சொல்றேன். என்ன சோறு சாப்பிட்றது நான் சோறு ஆசைப்பட்டேன். சரியா ஆள் கொத்து தான் மட்டும் கொத்துக்கு ஆசைப்பட்டவர். சரியா கடைசியில் கொத்துக்கு உப்பு கூட வந்து விட்டது. விளங்குது முந்தின நாள் நடந்த பிரச்சனை. அதே மாதிரி தான் தலைவர் முதல் நாள் வட்டினா தானே வடிவா இருக்குவான். சரி கடைசியில் தலைவரை வட்டி நான் வடிவா ஒரு 5-6 நாளை வடிவா தலைவர் வடி போட்டு வந்துட்டார். அதான் இவற்றை பிரச்சனை எல்லா பிரச்சனையும். ஓகே நாங்கள் வலிக்கிடுவோம். என்ன ஓகே வாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் எங்களோட பனிப்புல முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ போய் அர்ச்சனை எல்லாம் செய்து சுவாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே படத்தை எடுத்து கொண்டு போகிறோம். படத்தை எடுத்து கொண்டு போய் சரியாக 9-14-15 அப்புறம் தான் நல்ல நேரம் பார்த்து அப்படி படத்தை வச்சுட்டு எங்களோட வியாபாரத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு முதல் அனுபவம். இப்படி ஒரு அனுபவமே இல்லை முன்ன பின்ன. எல்லாமே முதல் அனுபவம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. 10 மணிக்கு தான் இல்லை சகோதரங்களும் சொன்னான். என்ன இப்போதான் 9:20-25 ஆகுது. நேரம் என்ன இருக்குது. நடக்குவாங்க கும்பம் நடக்குவாங்க. நீங்க பணப்பட்டி படி காட்டி பழைய ஆட்டம் மறக்க கட்டது அது கேட்கலாம். சின்ன கட்டு எல்லாம் கொண்டு போய்
பார்த்து belajar pun rumah ya. Dah tapi semua tahu macam bunga dapat. கண்ணாடி துடைக்கணும் போல நான் வழி பார்க்க Semua tu. Semua ada potong betul. எத்தனை தேங்காய் இருக்கு வேற இல்லை தானே கிடக்கு ஒன்று சேர தேங்காய் அடைச்சு போட்டு உள்ள வலிக்குவாங்க டேய் வலதால மேல வச்சு மேல வச்சு வலதால வைக்கணும் தெரியும் தக்காளி தக்காளி பாஸ் இதை எடுத்துக்கணும் பிளேட் நீ வாங்க வா இல்லையாரப்பா என்ன போய் வேற காணுமே இல்லை கதிரடக்கையா ரவுண்டு கதிரடக்கல்ல சந்தனம் அந்த அரிசியப்போ அந்த அந்த பிள்ளையாரோட நினைக்க வச்சிருக்கேன் பிள்ளையார் இருக்கிறார் அப்படி இல்லை செங்காய் கொண்டு இருக்கோம் இல்லை அது அரிசி 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 தான் பால் வந்து ஆர்டர் பண்ணிங்களே பால் கடையில் பண்ணி சொல்லியிருக்கேன் ஆர்டர் பண்ணுங்க பால் இல்லை ஓ
என்ன மாதிரி நன்றி சந்தோஷம் என்ன ஐயா நான் திருவோணமலை என்ன நீங்க இதோ இல்ல அவங்க பழைய அவர் கொஞ்சம் கடமையா கூட்டிட்டாரோ போட்டாச்சா போடுவோம் என்ன அப்ப என்ன உடுப்பு இருப்புக்கு இருக்குது உடுப்பு சட்டப்படியா புள்ளிங்க மயமா தான் புள்ளைங்க எல்லா ஐட்டம் முடாளுகள்லாம் இது செட்டு இதே மாதிரி செட் அங்கேயும் இருக்குதாங்க இங்க இந்த மாதிரி இருக்கு தாய்லாந்து தான் பட்டாயா மலேசியா ஜப்பான் இது கேரளா மாடல் இது கேரளா மாடல் இந்த சட்டையிலங்களுக்கு தெரிய வராது போட்டு பார்த்தா தானே தெரியும் போட்டு பாருங்க அங்கே சல்ல இருக்குல்ல அப்படின்னு இந்த வேற சல்லு அதெல்லாம் அதுக்குள்ள வந்து வெளியில கொழுக்கட்டை அப்படி என்ன உங்களுக்கு இந்த மாதிரி பெகி ஐட்டங்கள்லாம் சரி இந்த மாதிரி பெகிகள் பெரிய பெரிய உடுப்புகள் இந்த மாதிரி இந்த மாதிரி தம்பி எந்த தம்பி அவன் இந்த மாதிரி யானை பார்த்து தம்பின்னு சொல்றாரு ஒழிக்கிறார் நாள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து வந்த உடனே உடுப்பு பாக்குறத விட கடையை பாக்குறதுதான் கூடவா இருக்கும். அப்படியா? அப்படி நல்லா செய்திருக்கீங்க, நல்லா இருக்கு. ஆனா இப்ப நான் இப்ப கூடுதலா சாப்பாடு கிடைக்கும் முன்னுக்கு சாப்பிட இல்லைன்னு சொன்னா சாப்பாடு தெரியும். நான் இப்ப சட்டையை கழட்டி விடுவோம்னா இலவசமா தெரியும். வெளியில இருந்து சட்டையை கழட்டிட்டா சட்டை இல்லைன்னு வந்தா கொடுப்போம் ஒரு ஜீன்ஸ் கூட 4000 ரூபாய்க்கு மேல இல்லைங்க ட்ரெயினிங் உட்பட. 2400 ரூபா அது இதுல இருக்கிறது. 3 இருக்கிறது வருஷம் மட்டும். அதுக்கு பிறகு விலை உரையை தான் கொடுக்குறேன். தீபாவளி வரும் ஒன்றுக்கும் போடுறது அடுத்த வெள்ளி அடுத்த சனி வெள்ளி ஒரு மாறி மாறி போடுறது தானே. ஒரு கிழமையில ஒரு நாள் போடலாம். ஷூ ஐட்டங்கள் நிறைய கிடைக்கும். இப்ப சும்மா செலக்ஷன் எங்கட கண்ணுக்கு விட எடுத்து வந்து இருக்கோம். சாம்ராணி கொளுத்திக்கு அப்புறம் வச்சு கொளுத்து அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை ஒழிச்சு நிக்கிறீங்க. வந்தா இந்தியா இலங்க நீ மேடின்னு பார்த்தான்னு சொல்லுவாரு. தாய்லாந்து சைனா அப்படி தமிழ் ப்ரோசம் ஒருத்தர் வாங்குங்கடா. எவ்வளவு நேரம் தானா பார்த்து கொண்டிருக்கோம். பார்த்துட்டு தமிழ் புரோஸ் வஸ்திர வியாபார ஸ்தாபனாக பிரவேசியாக விசேஷாக கோமங்கலகாரியம் பவந்தே தஸ்மின் யஜமானஸ்யாகான் பேர் கிளப்பு சிவானந்தன் பவிஷ்டன் சேதம் பவிஷ்டன்னாம தேசான் மவந்தேகம் தஸ்மின் யஜமானஸ்யாகான் சகாஹம் தேஹமானஸ்யாகான் மவந்தே சமிதரி வியாலாரித்யான் வந்தேகம் தேஹம் சித்திநாஸ்வாமி வந்தே இஷ்டகுல தேவதா பாரம்பரிய தேவதா ஸ்ரீ முத்துமாரி எம்பியா நித்யநேந்திராணிக்கு ஆசீர்வாத சித்திரேஜமோ
ऐक्यद्र महा कुबेर महालक्ष्मी दे नानक आशीर्वाद महावीर सुब्रह्मण्य स्वामी परिपूर्ण तस्मिन् निगमानस्य ईश्वर स्वामी नानक परिपूर्ण सर्ववाक्य संतन देहे इदे कोडी लाभगत्रिया चंद्र अगमत्य विशेषण लक्ष्मी नमः सौभाग्यलक्ष्मी नमः तजुर्यान्वन्दे वीरस्थानाहन्मे सिद्ध्यस्ते हाँ जो मगा எங்கே மிஷின் கிடக்குது இது இல்லையா எங்கோட்டி ஸ்டிக்கர் எடுக்கா அட இங்கே இருக்கேன் நன்றி சனோஸ் என்ன சொல்றீங்க? சிறப்பு வாழ்த்துக்கள். மேலே சந்தோஷம். கடை திறக்கிற முன்னே கணக்கு பேர் வந்து பொருட்கள் பாகினோம். வெளிநாட்டு உறவுகள் எல்லாருமே வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் எளிமையா குடும்ப உறுப்பினர்களோட நண்பர்களோட இந்த கடை திறப்பு, அதோட வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் எங்களோட உறவுகளோட ஆதரவு எப்பவுமே இருக்கும் என்ற மாதிரி இருக்கேன். விடியவே தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் படபடப்பு தான் இருக்கும். புதுசு தான் கொஞ்சம் பழைய பெருசா இருக்கும். ஆரம்பத்துல வந்து நாங்க யோசிச்சு நாங்களுக்கு கிரௌட் வராண்டு, ஆனா இருக்கிற கிரௌட பார்த்தா கடை கொஞ்சம் காணாம இருக்கு. இடிச்சு பின்னால கொண்டு போவோம். வருங்காலத்துல வா கிட்ட வேண்டும். வணக்கம், எப்படி இருக்கு கடை? கலம்பு ஸ்டைல்ல நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் போட்டுருக்கு. அப்படியோ? இது நாங்க ஏற்கனவே அலிஸ்டன் காட்டி நேற்று பார்த்தேன் நாங்க யூடியூப்ல. அப்ப நான் இவருக்கு சொன்னேன், அல்ல கலம்பு ஸ்டைல்ல நல்ல இன்டீரியர். இவன் கன்னடாவோட இப்படி மாலுக்குல சந்தோஷம். வேலை செய்தவரா ரேடியோ ஸ்டேஷன். எப்படி இருக்கு உங்களுக்கு மனநிலை? மனநிலை கொஞ்சம் இல்ல நிறைய சந்தோஷமா தான் இருக்குது. பதட்டமா இருக்கு. முதல் தரம் குடிப்போம். கடைக்கு வர எல்லாரும் பால் குடிக்கணும். குடிக்கணுமா? நல்லா இருக்கா? இருக்குது. கிராமத்தை சேர்ந்த தமிழ் புருஷன் என்று அழைக்கப்படும் சிவானந்தன் பவிஷ்டன் என்பவர் ஒரு மகா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இவர் இலங்கை பூராவும் இவர்கள் சக உறுப்பினர்களுடன் விழா வந்து மாபெரும் சாதனை படைத்துள்ளார். இவருக்கு எமது கிராமத்தின் சார்பில் மாபெரும் வரவேற்பும் கௌரவிப்பும் நடைபெற்றது. இதேபோல் இவர் இந்த அதாவது புடவக்கடை அதாவது புடவக்கடையில் இவரது சகோதரங்களுடன் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்றும் இவரது தமிழ் புரோஸ் என்ற யூடியூப் சிறந்த முறையில் நடைபெற வேண்டும் என்றும் வாழ்த்தி இவர் நல்ல ஆசி கூறி நல் வாழ்வாழ வேண்டும் என்று இப்போ தமிழ் புரோஸ் என்ற அந்த சகோதரத்துவத்துடன் நீடூழி வாழ வேண்டும், நல்ல செல்வத்துடன் வர வேண்டும், சகலரையும் அணைத்து அரவணைத்து அன்புடன் இந்த வியாபார ஸ்தாபனத்தை நடத்த வேண்டும் என்று எனது நல்ல ஆசையை கூறி குலதெய்வமாகிய பரிப்புலம் ஸ்ரீ முத்துமாரி அம்மாளின் திருவருளை பெற்றுயுமாறு கேட்டு
ஆசிக்கிறேன். சரி. நீர் ஒன்றும் அறியாத அப்பாவி ஆனா யாரோ செய்த சதி அது பயங்கர சதியை செய்துட்டு உண்மையில எல்லாரும் பழிய சுமத்துறாங்க என்ன மேலான காட்டும் ஒரு எவ்வளவு அமௌண்ட் வந்து அந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் வந்து மிச்ச காசு வருது இந்த விலை 4400 ரூபா வருது. இப்போ நல்ல திறமா நல்ல வெளிச்சமா என்ன சொல்ல மாதிரி பேரனுக்கு பேரன் நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றியாக சந்தோஷம் வயது பொன்னேரம் 4000 எல்லாத்தையும் பார்ப்பான் சந்தோஷம் அது அவையில கொடுக்காத ஒன்று பிடிக்கும் சொல்லு பிடிப்போம். Cheers. ரெண்டு பேரும் என்ன சொல்ல முடிச்சு திரும்ப செய்வோம். அண்டே போட்டு பார்த்துருப்பேன் ஆனால் போ பார்க்காத உடுப்பெல்லாம் கிடக்கு உங்களுக்கு அளவான டிஷர்ட் எல்லாம் இருக்குல்ல வாங்க எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி இப்படி பிளேனாக தான் போடுறேன். டிஷர்ட் என்ன மாதிரி அப்போ வாங்க உங்களுக்கு இருக்கு சாமான் இல்லை அது இருக்காட்டும் அது பிறகு ஆக்கள் இல்லாத நேரம் வந்து பார்ப்போம். அப்படி என்ன வேணும் எடுக்க வந்துக்கலாம். காசில் வரும் இந்த அழகான வடிவான பொருட்கள் உனக்கு சொல்ல எடுக்க வந்து போட்டாண்டா உனக்கு பார்த்தாண்டா போட்டு சோட்ஸ் மடிச்சா மருதடி தேர்வு போனாண்டா இங்கதான் தேர். இப்ப வெளிநாட்டுல குடும்பம் இருந்தா இங்க இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருப்பார்கள் எங்களுடைய தெரியும். மோட்டர் சைக்கிளா இருக்கட்டும் தங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கணும் இங்க இருக்கிற இளைஞர்கள். அப்படி இருக்கல நீங்க ஒரு கட்டுக்கோப்பா இருந்து உங்களோட நடபவனி பார்த்தனா நல்லிணக்கம் இதா இருந்தது. அதே சமயத்துல சில யூடியூபர்கள் விடுற பிள்ளைகளை முதல்ல சுட்டி காட்டி இருக்கிறீங்க. அது நல்ல ஒரு விஷயம். என்ன சொன்னா இவர் எடுத்து சொன்னதுக்கு பிறகுதான் பலருக்கு இஷ்யூ போய் கொண்டிருக்கே தெரியும். அது ஒரு நல்ல விஷயம். இப்ப வந்து இந்த கடை உங்களுக்கு என்ன பேர் தம்பி? பவிஸ்டன் என்று சொன்னா ஆக்களுக்கு தெரியாது, தமிழ் ப்ரோஸ் தான் தெரியும். அந்த அளவுக்கு அந்த தமிழ் ப்ரோஸ் இந்த பிராண்ட்ல தான் இந்த கடையை வந்து வைக்கிறாங்க. இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தா நீங்க ஒரு ஜிம் தான் பார்க்க போறீங்கன்னு சொல்லி நீங்க என்ன இந்த ஆடை இந்த உடுப்பு கடையில என்ன உங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் பிளான் இருக்கு? இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கா? எல்லாமே ஆரம்பத்தில் எல்லாருமே அம்மாவோட வாரில தான் எல்லாம் மணி வந்து பழகிறதாங்க அப்படித்தான். சொன்னபடியா நீங்க இந்த உடுப்புகள் இந்த உங்கள்கிட்ட உடுப்புகள் வந்து நான் அன்றைக்கு நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க தாய்லாந்துல இருந்து வருது. அப்படியா? வேற எங்க இருந்து எடுக்கிறீங்க? தாய்லாந்து, இந்தியா, மற்றது சைனா இருக்குது, மற்றது இந்தியா, ஸ்ரீலங்கா. நான் நேற்று போன்ல கதை கேட்ட அதே கேள்வி தான். இப்ப சங்கானையில திறந்திருக்கேன். இதுக்கு அடுத்த லொகேஷன் அங்கே எடுத்து கேட்டிருந்தேன் டவுனுக்குள்ள அங்க இங்க நீங்க தொடர்ந்து இந்த பிரான்ச்சுகளை திறந்தேன் சொன்னா நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா ஐசைக்காக இல்லை. நான் அதை தான் உங்களை முதல்ல சொல்லியிருந்தேன். நீங்க வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறீங்க. உங்களை பார்த்து பல இளைஞர்கள் வந்து உள்ளூர்ல எப்படி முன்னேறது என்றதை கற்றுக்கொள்ளும். என்ன சொன்னா யூடியூப்ல துவாங்க அதுக்கு நீங்க செஞ்ச ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்துருக்கேன். அதன்படி தான் நான் கதைக்கிறேன். தமிழ் ப்ரோஸ் வீடியோஸை பார்த்தாம ஒருவருமே இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட பாருங்க வீடியோக்கள்ல என்னென்ன செய்யறாருன்னு சொல்லி தெரியும். சந்தோஷம். அந்த பில் முடிஞ்சுதானே? இனி இதை இதுல இல்லையோ அவர் போட்டா என்ன எப்படி இருக்கு கடை? நல்லா இருக்கா? அப்படியா? மாஸ்டர் என்ன மாதிரி ஒரு மணி நேரம் ஆகட்டும். கொஞ்சம் முன்னுக்கு இதெல்லாம் பட்டியல சும்மா என்ன ஸ்கேன் பண்ண மச்சா அப்படியே ஓ எல்லாம் வீடியோ தான் யூடியூப் அப்படித்தான் சிஆர் தான்
₹500 உண்டு. சாப்பிடுங்க. இல்ல பேந்துக்கு கணக்கு இல்லையா? வச்சிருங்க. நாம் காட்டு கட்ட ஒருத்தனை காணவே இல்லை. இவர் ஒரு வியாபாரத்துல விழுந்துட்டார். இவர் உங்களுக்கு இவர் அது போட்டு மற்றது வணக்கம், வெல்கம் டு கிரேட் கன்னியாகுமரி மேஜிக் ஷோ. வந்ததுக்கு என்ன உடுப்படுத்த நீங்க கண்டவாடி படம் பிடிச்சுன்னா அடிச்சு வந்தது. சரி, இப்போ நாங்கள் பார்த்தோம்டா தமிழ் சார்பாக இவர்கிட்ட போயிட்டு இருக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்களை கடையை பற்றி சொல்லுங்க. உங்களோட கடையில் என்ன எல்லாமே இருக்கு? எல்லாமே இருக்கு. பொம்மை இருக்கும். பொம்மை விற்பனைக்கு இல்ல கிடாக்கு. இவர் ஏமாத்தி போட்டார். இந்த பக்கம் பாத்துக்கொண்டிருக்கிறதுனா மைக் எல்லாம் சரியா இருக்கான்னு இவர் உடுப்படுத்தாருன்னு கூட்டி கொண்டு வந்தவர். இதுல வந்தோடனே காய்ச்சி முடிஞ்சோன்னா நீங்க போயிட்டு வாங்க வெட்டிட்டு அனுப்பிடுற ஆளை. ஏன் அப்படி செய்யறீங்க? சொல்லுவேன். இது உங்களுக்கு சரியா இருக்கும். அதான் ரெண்டு பேரும் எதுக்குல கூட இருக்குன்னு பாத்து இருக்கிறீங்களா? இதுல காணல, இதுல வாங்கணும். இதுல அமர்த்தினா வேற ஒண்ணும் எல்லாம் எல்லாத்தையும் காட்டி கொண்டு போகணும். இப்ப இங்க ஒண்ணும் காண இல்ல. இதுல ஒண்ணும் கூட தெரியாதா? உங்களோட ஒருத்தரோட மேமாத்தல இங்க வேற இங்க வேற ஒன்றும் அமர்த்த வேற இல்ல. இவரே மாத்திர இல்ல இல்ல அவர்கிட்ட இது இங்க வேற ஒண்ணு காட்டணும். என்ன கடைக்கு சொந்தக்காரரா? என்ன கல்லாமட்ல ஒரு நாள் கூப்பிட வேண்டாம். என்ன கல்லாமட்ல ஒரு நாள் கூப்பிட நீ சில பேர் வந்து சண்டையில வடிப்பேன் என்னோட. பொம்பளை பிள்ளைல கொடுப்பு இல்லையா? என்ன சொல்லுங்க. என்ன என்ன சொல்லி வாங்கி தரல எடுத்து தரேன். எப்படி உடுப்பு கடையில உடுப்பு வாங்கி நம்பி உள்ள விட்டாதான் நடக்கும். நம்பர் மட்டும் போட்டு நடமாடம் உடுப்பு தாங்கி இங்க வேற என்ன போட்டு சித்திரவாத வந்தா நீ சொல்லித்தான் வந்து அணிஞ்ச வேற என்ன செய்ய வச்சுக்கிற வேலைய. அதாவது வந்து இந்த உடுப்பு கொழுக்கியில கொழுவுற உடுப்பு இல்ல, கொழுக்கிய கொழுவுற உடுப்பு. கொழுக்கிய கொழுவுற உடுப்பு அந்த வாட்சி இருக்குது. 5 லட்சம் ரூபாய் சாமி வடிவா சாப்பிடுங்க. வடிவா சாப்பிடுங்க. இதுல காட்டுவீங்களோ நீங்க கல்ல கணக்கு போடுறீங்க மட்டும் தெரியுது. இதுல காட்டுவாங்க குளமாய அது டெக்னிக்கல் ப்ராப்ளம். டெக்னிக்கல் என்ன பிரச்சனை? வடிவா சாப்பிடுங்க. புற கடிச்சா சொல்லுங்க. போலீஸுக்கு வந்து முதல்ல அந்த சிங்கம் புலி போட்ட மாதிரி அது மாதிரி இது ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இது மாதிரி கேர்ள்ஸுக்கு மட்டும் வித்தியாசம். ஏன்டா அந்த டைமை வேஸ்ட் பண்ற? வாங்க போறதுல தானே நீங்க எல்லாடி பக்கம் இதுல காட்டி ஊத்தலாம். ஓகே பட் அதுல சைஸ் குண்டி கச்சா இருக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டே போட்டு பாரு. நீ இந்த வண்டிக்கு இந்த மாதிரி வடிவா இருக்கு. மகாராஜா புள்ளைங்க
இது இருட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு லைட் வெளிச்சம் இருந்தா கூட இது மிதங்கி கொண்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு செட் தான் இது. இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். உடனடியாக கொண்டு வந்து போடல அது எல்லாத்தையும். இப்ப சாம்பிளுக்கு எடுத்துருக்கு. போங்க வழி விட மேல போக வேண்டியது. எல்லா கடையிலும் வந்து கூட வச்சிருக்கோம். வித்தியாசமா காட்டுவோம். பாய்ஸுக்கு இங்க கேர்ள்ஸுக்கு குறையுது. ஆனா இருக்குது. இப்ப இல்ல எல்லாரும் தானே எல்லாரும் போடுனா அப்ப எல்லாத்தையும் போட்டுருக்கோம். மாடலா இருக்கு பாய்ஸுக்கு. சாம்பிராணி ஒவ்வொரு முடவு சாம்பிராணி இது கல்லில் விட்டு 2480 புது ரெண்டிங் போடுங்க. இது புல்லட் இது எந்தல போடுங்க. அது வேண்டாம். புல்லட் போடுங்க. எட்டு கலெக்ஷன் வச்சுக்கிறீங்க. ஃபுட்டோட போடுறேன்டா. கிரேட் கிரியல் மேட்ச் சோ மாதிரி இருக்கு. போக வரும். நல்லா இருக்கு. நாங்க இப்ப வேற இடங்களை பாக்குறதை விட இங்க வந்து எல்லாம் வச்சுக்கிறீங்க. எல்லா இடங்களும் பார்த்துட்டோம். ஸ்டைலா விളിக்கலாம் போடுங்க. அப்படியே வந்தா நீங்க வந்தா சரி. நாங்க வந்தா சரி. வந்தா சரி. மிச்சத்தை நான் பார்த்து கொள்வோம். பாருங்க பின்ன தடை பாருங்க. அது புரண்டறக்க பாருங்க. ஸ்டிக்கர் இல்ல. தாய்லாந்துல இருந்து நேரா வந்து புரண்டறக்க. அப்ப நீங்க தாய்லாந்து போய் வந்தீங்களா? இல்ல நாங்க போல.